அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி சண்டே. நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி பப்ஜி ஃபேன்ஸ்க்காக. பப்ஜி இந்தியாவில் கம்பேக் பண்ணுறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. யாரோட கொலாப் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து ஹியூஜ் ப்ரைஸ் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மீ வித் திவாலி சேலில் என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அலிகேஷனில் இருக்காங்க. அந்த இஷ்யூ என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 365 இன்றைக்கும் கிவ்அவே கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் ஃபோட்டோஸில் சில புது ஃபீச்சர்ஸ் வந்து போன மாதம் எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் பாப், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனால் கூகுள் ஃபோட்டோவிலே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ஃபீச்சர் எல்லாமே வந்து பெய்டு வெர்ஷனாக மாற மாதிரி தெரியுது. கூகுளில் வந்து இந்த கலர் பாப் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெய்டு வெர்ஷன், அதாவது கூகுளுடைய ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுற யூசர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, கூகுள் ஃபோட்டோஸில் வந்து இன்னும் நிறைய எடிட்டிங் டூல்ஸ் வந்து இவங்க கொண்டு வர போகிறதாகவும், இந்த எடிட்டிங் டூல்ஸ் எல்லாமே வந்து ப்ரீமியம், அதாவது பெய்டு வெர்ஷனுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுளுடைய இந்த ப்ரீமியம் எடிட்டிங் டூல்ஸ், கலர் பாப் இந்த மாதிரியெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னா கூகுளுடைய ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பை பண்ண வேண்டிய அவசியம் ஆகிடுச்சு. இப்போ பப்ஜி இந்தியாவில் கம்பேக் பண்ண போது இது திவாலி சர்ப்ரைஸாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நேற்றே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். பட் யாரோட இந்தியாவில் இவங்க கொலாப் பண்ணுறாங்க, ஏர்டெல்லா, பேடிஎம்மா இல்லை ஜியோவான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ பப்ஜி யாரோட கொலாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே அஃபிஷியலாக ரிவீல் பண்ணிட்டாங்க. பப்ஜி அப்படின்னு சொல்லும்போது கிராஃப்டன் இங்க் தான் இவங்களுடைய கம்பெனி. கிராஃப்டன் இங்க் வந்து மைக்ரோசாஃப்டோட கொலாப் பண்ணியிருக்கதா அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து கிராஃப்டன் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அசூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குளோபல் கொலாபரேஷன் அப்படின்னு வந்து கிளியராக ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ குளோபல் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்தியாலையும் மைக்ரோசாஃப்ட் அசூர், அதாவது கிளவுட் கேமிங் சர்வர்ஸ் நிறைய இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பப்ஜி வந்து இந்தியாவில் இவங்களுடைய சர்வர்ஸில் தான் இன்ஸ்டால் ஆகும், இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு கொலாபரேஷன், அதாவது கிராஃப்டன் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அசூருடைய கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக டேட்டா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி, அதை தான் வந்து ஒரு பெரிய க்ரைட்டீரியாவாக எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய அசூர் அப்படின்னு சொல்லும்போது கிளவுட் கேமிங் சர்வீஸ் வந்து ரொம்பவே பாப்புலர். இவங்களுடைய டேட்டா ப்ரொடெக்ஷன் சொல்லவே வேண்டாம், நிறைய கேமிங் சர்வீசஸ் இவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிராஃப்டன் இங்க், அதாவது பப்ஜி வந்து மைக்ரோசாஃப்டுடைய கொலாபரேஷன் மூலமா வந்து இந்தியாவில் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பப்ஜி லவர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இது ஒரு எக்ஸைட்டட் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல் அதுக்கப்புறம் அதாவது வோடஃபோன் மேலே வந்து ட்ராய் ஒரு பெரிய அலிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த அலிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் அதுக்கப்புறம் வோடஃபோன் இந்த ரெண்டு டெலிகாம் சர்வீஸும் அவங்களுடைய கன்சியூமர், அதாவது யூசர்ஸ்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேஷன் பாலிசி மூலயமா தான் வந்து பிளான்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதா வந்து ஒரு பெரிய அலிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது யாரெல்லாம் போஸ்ட்பெய்ட் யூசர் இல்லைனா யாரெல்லாம் ஆனுவலாக பே பண்ணுறாங்க, யாரெல்லாம் அதிகமாக பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஹை ஸ்பீட் டேட்டா கொடுக்கறதாகவும், அதே வந்து யாரெல்லாம் ப்ரீபெய்டு இல்லைனா ரொம்பவே கம்மியாக வந்து மினிமலாக பே பண்ணுறவங்களுக்குலாம் வந்து டேட்டாவே கொடுக்கறதில்ல, அதே சமயத்தில் அவங்களுக்கு நிறைய ஹேங்கிங் இஷ்யூ இருக்குது, நெட்வொர்க் இஷ்யூ க்ரியேட் பண்ணுறதா வந்து ஒரு பெரிய அலிகேஷன் வந்து ஏர்டெல் டெலிகாம் ஆப்ரேட்டர் அதுக்கப்புறம் வோடஃபோன் மேலே வந்து ஃபைல் ஆயிருக்கு. இதை எடுத்து ட்ராய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வோடஃபோன் அதுக்கப்புறம் ஏர்டெல் ரெண்டு பேரையுமே வந்து அவங்களுடைய எல்லா பிளான்ஸையும் நீங்கள் வந்து எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு பிக் நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெகுலேட்டரி சர்வீஸும் வந்து ஒரு மொபைல் கம்பெனி கிட்ட வந்து உங்களுடைய பிளான்ஸ் என்னென்னு சொல்லுங்கள், என்னென்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் வந்து மறுபடியும் ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் வந்து இந்த இஷ்யூவை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஏர்டெல் ஒரு வோடஃபோன் யூஸராக இருந்து இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது சிலருக்கு ஹை ஸ்பீட் டேட்டா இருக்குது, சிலருக்கு நெட்வொர்க் பெட்டராக இருக்குது, சிலருக்கு இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? பட் இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் பேஸ் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி கொடுக்கறதாகவும் வந்து ட்ராய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சோனி பிளே ஸ்டேஷன் 5க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும், இதோட ஃபர்ஸ்ட் சேல் எப்போ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். சோனி பிளே ஸ்டேஷன் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நவம்பர் 19 அப்படின்னு ஒரு லான்ச் டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது சோனியுடைய பிளே ஸ்டேஷன் 5 வந்து நிறைய ரீட்டைல் ஸ்டோர்ஸில் வந்து ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து இப்போ எடுத்துகிட்டு
தான் தெரிய வந்திருக்கு. ஸோ சோனி வந்து கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் சேல் வந்து ரீட்டெயில் ஸ்டோரில் பண்ண போகிறதில்ல, ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்க போகுது. ஸோ யாருமே ப்ரீ ஆர்டர் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ எங்களுடைய ஃபர்ஸ்ட் சேல் லான்ச் டேட் எல்லாமே வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் யாருமே எந்த பணமும் பே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சோனி தரப்புலேருந்தே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சோனி ப்ளே ஸ்டேஷன் 5 பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணுறதோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதோ பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஆப்பிள் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ஐஃபோன் 12 சீரிஸ் ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இதோட கோல்டு வெர்ஷன் ஐஃபோன் 12 கோல்டு எடிஷனும் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த கோல்டு எடிஷன் கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் வந்திருக்கு. கோல்டு எடிஷன் 18 கேரட் கோல்டு, அதுக்கப்புறம் டைமண்ட் ஸ்டட்டோட பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 17 lakhs மேலே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ ஐஃபோன் 12 உடைய கோல்டு எடிஷன் கூடிய விரைவில் வரப்போகுது. ஐஃபோன் உடைய 12 சீரிஸ் லான்ச் பண்ணும்போது இதோட சார்ஜர், அதாவது வயர்லெஸ் சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MagSafe டியோ, அதுக்கப்புறம் MagSafe சார்ஜர், ரெகுலர் சார்ஜர் ரெண்டுமே வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதோட அவைலபிலிட்டி ப்ரைஸ் எதுவுமே இந்தியாவில் இவங்க ரிவீல் பண்ணலை. இப்போ வந்து இது கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிளுடைய ஆன்லைன் ஸ்டோரில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கம்மிங் சூன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால MagSafe டியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸும் வந்து ரிவீல் ஆயிருக்கு. டியோ அப்படின்னு சொல்லும்போது வந்து இதில் நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் அதுக்கப்புறம் ஐஃபோன் ரெண்டுமே சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இது 13,900 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே யூஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 9,000 கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே நார்மல் MagSafe சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இது 4,500 ருபீஸ்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே உங்களுக்கு யூஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபைனலாக MagSafe சார்ஜஸ் உடைய இந்தியன் ப்ரைஸஸ் வந்து ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை ஐஃபோனுடைய லெதர் கேசஸ் உடைய ப்ரைஸஸும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5,900லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஐஃபோனுடைய லெதர் கேசஸ் இல்லைனா சார்ஜர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஆன்லைன் ஸ்டோரில் வந்து இதோட ப்ரைஸஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. கம்மிங் சூன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லெனோவோடைய கேமிங் ஃபோன் லெனோவா லெஜியன் டுவெல், இது வந்து சைனாவில் ஏற்கனவே லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் வெப்சைட்டில் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ இதோட இந்தியன் லான்ச் இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை திவாலி வித் லெனோவோ அதுக்கு கீழே தான் இந்த லிஸ்டிங் இருக்குது. ஸோ ரொம்பவே குவிக்காக இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். லெனோவா லெஜியன் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான அவுட்லுக்கில் லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இதோட பாப்அப் கேமரா உங்களுக்கு சைடில், அதாவது நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் பிடிக்கும்போது தான் உங்களுக்கு சென்டரில் இருக்கும். ஸோ ரொம்பவே யூனிக்கான அவுட்லுக். அதே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 865 + 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்னு ஒரு அல்டிமேட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் வரப்போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க இந்தியாவில் கொடுக்குறாங்கன்னு. ரெட்மி நோட் 9 சீரீஸில் ஒரு புது கலர் வேரியண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே லான்ச் பண்ணும்போது 3 கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரைம் டே அப்படின்னு சொல்லி இன்னொரு கலர் கொடுத்துருந்தாங்க. இப்போ 5ஆவதா ஒரு கலர் வேரியண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புது கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ பிளாக். ஏற்கனவே இருந்த 4 கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வா கிரீன், ஆர்டிக் ஒயிட், பெபிள் கிரே, ஸ்கார்லெட் ரெட். ஸோ 4 கலர்ஸ் இருந்தது. இப்போ 5ஆவதா ஷேடோ பிளாக்ன்ற கலரும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ரெட்மி நோட் 9 வாங்குறதா இருந்தால் இப்போ உங்களுக்கு ஒரு புது வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே இருந்த மாதிரி தான் அதே ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை ஷாமி இந்தியாவில் திவாலி சேல் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுடைய மீ ஆன்லைன் ஸ்டோரில் இப்போ இதோட புது ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷாமி திவாலி வித் மீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நவம்பர் 14th வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதாவது திவாலி வரைக்கும் இந்த சேல் அவைலபிளாக இருக்குது. இந்த சேலில் வந்து உங்களுக்கு ரெட்மியுடைய நோட் 9, நோட் 9 ப்ரோ, அதுக்கப்புறம் நோட் 9 ப்ரோ மேக்ஸ், இது மூணுமே வந்து உங்களுக்கு 4,000 ருபீஸ் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லை நீங்கள் HDFC டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் அடிஷ்னலாக உங்களுக்கு 10% வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐயும் இருக்குது. அது மட்டும் இல்லை மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 9i அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,700 ருபீஸ் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ரெட்மி 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ் வரைக்கும் ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மீ 10ல் வந்து உங்களுக்கு 10,000 ருபீஸ் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ரெட்மி இல்லைனா மீ ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் மீ வித் திவாலி ஆஃபர்ஸில் இந்த ஆஃபர்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். OnePlus உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் OnePlus 9 சீரிஸ், இது லெமனேட் இந்த கோட் நேமோட லான்ச் ஆகுதுன்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இதோட சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. இதோட மாடல் நம்பர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ OnePlus 9 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது 9 and 9 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதோட மாடல் நம்பர்ஸ் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 9 வந்து LE2110, அதே OnePlus 9 Pro வந்து உங்களுக்கு LE2117,
அதுக்கப்புறம் 2119 2120 இந்த 3 மாடல் நம்பரில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டோரேஜ் வேரியன்ஸாக இருக்கும். இங்கே ரிவீலான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 9 உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Snapdragon 875 உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து உங்களுக்கு IP65 சர்டிஃபிகேஷனோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ OnePlus உடைய 9 சீரிஸ் ரொம்பவே குவிக்காக இன்னும் ஜனவரி ஃபெப்ரவரியில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் எனக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். OnePlus 9 சீரிஸ் உடைய கோட் நேம் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், OnePlus 9 சீரிஸ் உடைய கோட் நேம் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் Samsung Galaxy M62. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மௌனித். கங்க்ராச்சுலேஷன் மௌனித். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm gift வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.